Hi friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பச்சை பட்டாணி புலாவ். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல நான் முதல்ல ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அன்னாசி பூ, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 3 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிறதா இருந்தால் முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் அதை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரோசன் பட்டாணியோட ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த பாஸ்மதி அரிசியை நான் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். நான் 300 கிராம் பாஸ்மதி அரிசிக்கு 300 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அப்போது தான் புலாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 300 கிராம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம், இல்லை பசும்பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். பால் சேர்த்துக்கும் போது புலாவ் நல்லா ஒயிட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு விசில் வந்த உடனே கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். அரிசி பாருங்கள், நல்லா நீளமாக நல்லா வந்திருக்கு. எப்போவும் ஓரத்துலேருந்து அப்படியே லைட்டாக எடுத்து விடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான, செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான பச்சை பட்டாணி புலாவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டைமில் ஆஃபீஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு, ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கெலாம் இந்த புலாவ் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சாதம், குழம்பு, காய்கறி நம்ம தனித்தனியாக செய்யும்போது நமக்கு ரொம்ப லேட் ஆகும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.